ஹாய்! சாட்டர்டே ஈவினிங்கோட மினி விளாக் இது. எப்போவுமே ஈவினிங் எங்களுக்கு இப்படி தான் இருக்கும். சாட்டர்டேன்றதுனால கிடையாது. ஒரு 4:00க்கு மேல தான் வந்து நாங்க ரெடி ஆவோம். வீடெல்லாம் பெருக்கிட்டு, அர்ஷு வந்து விளையாடிட்டு இருந்த பொருள் எல்லாத்தையும் டாய்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கட்டிட்டு, அவன நல்லா குளிப்பாட்டிட்டு, நானும் குளிச்சுட்டு வந்துருவேன். வந்துட்டு ஈவினிங் ஒரு ஊதுபத்தியோ, இல்ல சாம்பிராணியோ வீட்ட ஃபுல்லாவே காமிச்சுட்டு வீட்டுக்கு, அதுக்கப்புறம் தான் வந்து ஈவினிங் ஸ்டார்ட் ஆகிற மாதிரியே இருக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக. எனக்கு எப்போவுமே நீட்டாக இருக்கணும் ஈவினிங் ஆயிடுச்சு அப்படின்னா. ஈவினிங் அவர் வேலையை விட்டு வரும்போது நாங்கள் நீட்டாக இருக்கணும், வீடும் க்ளீனாக இருக்கணும்னு நினைப்பேன். ஏன்னா மனுஷன் வந்து வெளியே போயிட்டு வந்தாருன்னா வீட்டுக்கு ஈவினிங் வரும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அதனால் நான் ஈவினிங் இந்த மாதிரி இருப்பேன். வீடு எல்லாமே க்ளீனாக நீட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஈவினிங் அவனுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்தா அவனும் வந்து சமத்தா டிவி பார்த்துட்டே உட்காந்து சாப்பிட்ருவான். அன்றைக்கி அதே மாதிரி தான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செஞ்சு கொடுத்தேன். ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தான் டிவி பார்த்துட்டு. மீன்வைல் அவங்க அப்பாவும் வந்துட்டார். வரவர் வந்து ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வருவார். பூ ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி. அந்த ஸ்நாக்ஸை நாங்கள் 2 பேரும் எடுத்து ஒரு காஃபி நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுட்டு 2 பேருக்கும் ஏதாவது பேசிகிட்டே அந்த காஃபியை குடித்தா ரொம்ப திருப்தியாக இருக்கும். டெய்லி ஈவினிங் இப்படி தான் இருக்கும். ஒரு கப் காஃபியோட ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே நாங்கள் ஏதாவது பேசிகிட்டு இருப்போம். அதுக்கப்புறமா எங்கேயாவது வெளியே போகணுன்னா வெளியே போவோம். ஆர் எல்ஸ் வீட்டில் இருக்கணுன்னா சாப்பிட்டுட்டு சும்மா அந்த நைட்டு இப்படியே முடிச்சுப்போம். பாய்! நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்.